ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 5 மினிட்ஸ்லேயே இந்த முட்டை பொடி மாஸ் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா காரக்குழம்பு வச்சு இந்த முட்டை பொடி மாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான சிம்பிளான முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இங்கே 4 முட்டை உடைச்சி ஊற்றிக்க போகிறேன். உங்கள் விருப்பம், உங்களுக்கு எத்தனை முட்டை வேணும்னாலும் நீங்கள் உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 4 முட்டை உடைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் முட்டை வந்து நல்ல ஒரு ஃப்ளஃபியாக வரும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அடித்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டையும் ஊற்றிட்டு உடனே கிளறி கொடுத்துடாதீங்க. அப்படியே ஒரு 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா பீஸாக முட்டை கிடைக்கும். ரொம்ப முட்டை வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் ஆஃப் பாயிலாக பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனது. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ முட்டையும் ரெடி பண்ணியாச்சு, மசாலாவும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ வாங்க தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா 1 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. பச்சை வாசனை போனதும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையும் போட்டுக்கலாம். முட்டையும் போட்டுட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சுட முட்டை பொடி மாஸ் ரெடிங்க. இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு பாதி லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது உங்கள் விருப்பம் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். அதே மாதிரி கொஞ்சமாக பெப்பர் தூள், மிளகு தூளும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது உங்கள் விருப்பம்தான். போட்டால் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. சுட முட்டை பொடி மாஸ் ரெடிங்க. இது காரக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போலேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.